இன்றைக்கி நான் பேச ஒரு டாபிக் வந்து ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டாபிக் தான். நிஃப்டி பற்றி தான் பேச போகிறேன். ஸோ நிஃப்டி எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்காங்க, ஏன் நிஃப்டி இருக்கும் அப்படின்றது தான். ஸோ ஜென்ரலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து அது வந்து ஒரு இண்டிகேட்டர் தான். ஈஸியாக நம்ம வந்து மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு டிக்ரீஸ் ஆகுன்னு பார்க்கறதுக்கான ஒரு டூல் தான். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா என்எஸ்சியில் வந்து 1600 கம்பெனி வந்து டெய்லி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ கம்பெனியும் டெய்லி நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கான்றது பார்த்து நமக்கு வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து ஒரு இண்டெக்ஸ் ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ ஜென்ரலாக அந்த இண்டெக்ஸை நம்ம எங்கே பார்ப்போம் அப்படின்னா நோட்டோட ஃப்ரண்ட் பேஜில் பார்ப்போம். ஸோ அது என்ன நமக்கு வந்து மீன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நோட்டுக்குள்ளே இதுதான் இருக்க போகுது, உள்ள கண்டென்ட் இருக்க போது, மேலே வந்து ஹெட்டிங்ஸ் மாதிரி. அதே போல் தான் இங்கே என்எஸ்சியில் லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த 1600 கம்பெனியை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு டாப் 50 கம்பெனி இங்கே எடுத்துக்கிறாங்க. இந்த டாப் 50 கம்பெனியை எந்த பேஸில் எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா வெயிட்டேஜ், அதாவது வந்து மார்க்கெட் கேப். ஜென்ரலாக நம்ம வந்து மார்க்கெட் கேப் அப்படின்னாக்கா வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸு, டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸு மல்டிப்ளை ப்ரைஸு, இதுதான் வந்து மார்க்கெட் கேப். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து 1000 ஷேர்ஸ் இருக்குது டோட்டலாக கம்பெனியில், மார்க்கெட் ப்ரைஸ் 100 அப்படின்னாக்கா 1 lakh மார்க்கெட் கேப். ஆனால் இந்த நிஃப்டியில் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப் தான் எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா என்னன்னாக்கா மார்க்கெட் கேப்பில் ப்ரொமோட்டர் அண்ட் கவர்மெண்ட் இல்லாமல் அந்த ஸ்டாக்கில் பப்ளிக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதுதான் வந்து ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப்னு சொல்கிறோம். ஸோ அப்போது அந்த ஃப்ரீ ஃப்ளோட் இன்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம்பெனியில் வந்து ஒரு 1000 ஷேர்ஸ் வந்து ஓவரால் ஷேர்ஸ்னாக்கா ஒரு 200 வந்து ப்ரொமோட்டர்கிட்ட இருக்குனாக்கா 800 தான் அவங்க வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டாக எடுத்துக்கிறாங்க. அப்போ 800 மல்டிப்ளை 100 ஷேர் ப்ரைஸ் 100னாக்கா அப்போது உங்களுக்கு வந்து 80,000 தான் மார்க்கெட் கேப். இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் எல்லா கம்பெனியும் டாப் இருக்கக்கூடிய ஒரு 50 கம்பெனி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அதுவும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரே செக்டாராக இல்லாமல் ஒரு 14 செக்டார்லேருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு செக்டாரில் இருந்தும் மினிமம் வந்து இருக்கக்கூடிய 3 to 4 கம்பெனிஸை எடுத்து ஒரு 50 கம்பெனி அரைவ் பண்ணி அதுலேருந்து அந்த வேல்யூ கொடுக்குறாங்க. இதில் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் செக்டார் நேரி வந்து 40% வந்து அதில் ஃபஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஐடி செக்டாரு. அதே மாதிரி மேஜர் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா செக்டார் வைஸில் ஹெச்டிஎஃப்சி, இந்த பேங்க் அண்ட் ஹெச்டிஎஃப்சி மெர்ஜ் ஆனால் ஹெச்டிஎஃப்சி வந்து அதிக வெயிட்டேஜ் கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ, தென் ரிலையன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வருது. ஸோ இப்போ இந்த வேல்யூ இப்போ 50 கம்பெனி நமக்கு வந்து ஈஸியாக வந்து நம்மளால் வந்து கால்குலேட் பண்ண முடியும். அதுதான் அந்த வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கக்கூடிய அந்த 24,870 அண்ட் வந்து -213. ஸோ அந்த -213ன்றது என்னன்னாக்கா அந்த 50 கம்பெனியோட வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி ஆவரேஜ் தான். ஸோ இது எதை மீன் பண்ணுறாங்கன்னாக்கா எஸ்டர்டே க்ளோஸ்லேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ வந்து மைனஸ் ஆகிருக்கு அப்படின்றது தான். ஸோ இப்போ நிஃப்டி மைனஸ் ஆகிறதுனால எல்லா கம்பெனியும் மைனஸ் ஆகணுன்றது தான் இல்லை. ஸோ மெஜாரிட்டி கம்பெனி மைனஸ் ஆகிருக்கு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்னென்னாக்கா 1996 வந்து ஒரு இண்டெக்ஸ் வந்து அந்த இது பண்ணுறாங்க. அப்போ வந்து பேஸ் வேல்யூ அப்படின்றத வச்சு ஒரு 1000 வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பேஸ் வேல்யூ தான் இன்றைக்கி வந்து 25,000 இருக்குது. ஸோ டெய்லி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா 1000, அதில் வந்து 50 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருந்தாக்கா 1050. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து -25னாக்கா 1025. அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் தான் ஆகிருக்கு. இந்த ஓவராலாக இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 25,000 வந்துருக்கு. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா நான் பார்த்தது என்னன்னாக்கா எவ்ரி எலெக்ஷன் இயர்லையும் மார்க்கெட் வந்து டபுள் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கிடையில் வந்து நிறைய குட் திங் நடந்திருக்கு, பேட் திங் நடந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 2004ல் 1500, அகைன் வந்து 2009ல் 3000, 2014ல் 6000 அண்ட் 2019ல் வந்து 12,000 அண்ட் 2024ல் 24,000 இருக்குது. ஸோ அப்போது நீங்களே கெஸ் பண்ணிக்கங்க 2029ல் மார்க்கெட் வந்து எங்கே இருக்க போகுதுன்றது. ஸோ இது என்னன்னாக்கா நிறைய பேர் நான் இதை என்னுடைய கிளாஸஸ் எடுக்கும்போது சொல்லுவேன். அப்போ நிறைய பேர் கேட்பாங்க என்னென்னா நிஃப்டி வந்து நெகட்டிவாக இருக்குது மார்க்கெட்டு குளோபலாக எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுன்னு. 2023 அக்டோபர் சைடில் அந்த நம்ம வந்து கிளாஸ் எடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா கேட்டாங்கன்னா அப்போ மார்க்கெட் வந்து அரௌண்ட் வந்து 17,000 தான் இருக்குது. ஸோ இந்த டேட்டா படி பார்த்தீங்கன்னா 24,000 வரணும். வித் 6 மந்த்லேயே அது வந்து 24,000 வந்துருச்சு, 6,000 பாயிண்ட்ஸு. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து இந்த லாஸ்ட் ஒரு 1 இயராக கன்சல்டேஷன் மூடில் இருக்குது. ஸோ மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா வித்தின் 1 இயர்லேயே கூட அது வந்து இவ்வளோ பாயிண்ட்ஸ் மூவ் ஆகலாம். ஸோ ஆஸ் பர் டெக்னிக்கலாக லாஸ்ட் 20 இயர்ஸாக நிஃப்டி வந்து எவ்ரி 5 இயர்ஸ் வந்து டபுள் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டெசிஷன் எடுக்கலாம். ஸோ நிஃப்டியோட ஜேர்னி இது தான். ஸோ இதுதான் அவங்கள்ட்ட சொல்லலாம்.